Hi friends, welcome to Malar Vanam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இது ஸ்கூல் தொடங்கிறதுக்கு முன்னாடி எடுத்த vlogங்க. சோ என்ன பண்ணலாம், என்ன சமைக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். எப்பவுமே லேட் ஆகுது. சோ இன்னைக்கு லேட் ஆனாலும் எவ்வளவு சீக்கிரம் நான் சமைச்சு முடிக்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோ. சோ லஞ்சுக்கு தேவையான எல்லாமே காய் எல்லாமே அரிஞ்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல இன்னைக்கு புது பாத்திரத்துல சமைக்க போறேன். அதனால தான் அந்த ஒரு ஹாப்பியா அப்படியே ஜாலியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நமக்கு புது பாத்திரத்தை சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. சோ அந்த மாதிரி தான் இது. கிச்சன் இப்போதைக்கு இந்த நிலைமையில தாங்க இருக்கு. சோ பீட்ரூட் இன்னும் சுருவணும். மற்றபடி எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வேலை அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து பெட்டை வந்து அடுக்கி வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப லேட்டுங்க. 39 ஆகிடுச்சு. இப்போ தான் சமைக்க போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. செய்வோம் அப்படியே. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் செய்வோம். நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வந்து நம்ம இந்த இடத்துல இந்த இது இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெந்தயம் போட்டுக்கலாம். எப்பவுமே புளிக்குழம்பு காரக்குழம்பு ஏதாவது வைக்கிறீங்கன்னா வெந்தயம் மட்டும் போட்டு தமைச்சிக்கோங்க. கடுகு போட தேவையில்லைங்க. கடுகு போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் குழம்பு வந்து காட்டமாக தான் இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. புது பாத்திரத்தில் சமைக்கிறதுனால நம்ம எப்பவுமே ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கலாம். இப்போ அந்த கேப்பில் பீட்ரூட் வந்து சீவிடலாம். தக்காளியும் பூண்டையும் சேர்த்துடலாம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் தக்காளி போட்டுட்டு மூடி வச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை நீங்கள் போட்டு வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி தக்காளி பழம் வந்துடும். ஸோ இப்போ இந்த இதையே நம்ம வந்து கரண்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக அது ஒன்று வாங்கி வச்சோம் அப்படின்னா இடத்த அடைச்சிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ அது நான் போயிட்டு பீட்ரூட்டை மீதியை பெருவிட்டு வரேன். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். இது வந்து என்னோட ஃபேவரட் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது போட்டோன்னா அந்த வாசனை வந்து நல்லா வரும். கொஞ்சம் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் எல்லாமே நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் நம்ம போட்ட எண்ணெய்க்கும் மிளகாத்தூளுக்கும் வந்து இப்படி கரெக்டாக சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளோட குழம்பு வந்து டேஸ்டாக இருக்கும். இது ஒரு டிப்பு. இப்போ நம்மளோட சுரைக்காய் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிருவோம். சுரைக்காய் வேகட்டும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது வந்து திக்காக கரைச்சி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் இது வேகத்துக்குள்ள குழம்பே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ இனிமேல் இது நல்லா கொதிச்சு வேகட்டும். ரெடி ஆகிடும். இதுவும் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 விசிலுக்கு மேலே வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் விட்டுட்டு நிப்பாட்டிக்கலாம்.
ஸோ அந்த பக்கம் வந்து பீட்ரூட் பொரியல். ஸோ அவ்வளோதான். ரசம் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 2:10 சமையல் முடிச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 49 பார்ப்போம். 39க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10 நிமிஷம் ஆயிருக்கு. கவன் என்ன விளையாடுற? சாரி கேமா? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே சரிப்பா, பாய். நான் சமைக்க போறேன். அது சோரக்காயும் பாட்டில் கார்டும் காராமணியும் ஐபீன்ஸும் போட்டு குழம்பு, பீட்ரூட் பொரியல், சாப்பாடு, ரசம், அவ்வளோதான். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? அதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தொட்டுமா? அப்புறம் போ விளையாடு போ. 2:20ங்க டைம். லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. சமைச்சிட்டேன். குழம்பு சாப்பாடு வடித்து எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ பொரியலும் ரெடியாக இருக்குது, ரசம் ரெடியாக இருக்குது. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே வந்து கலட்டி பேக் பண்ணி உரங்கட்டணும். அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். பரிமாறத்துக்கு ஒரு மனசு வேணுங்க. அந்த மனசு இங்க நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹலோ 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 பண்ணிட்டு இருக்க? நிறைய தோடுக்கு பட்டன் மிஸ் ஆயிடுச்சு மாமா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1-2 கிடக்குது. ஸோ அதான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்ட்டு ஆர்கனைசர் எடுத்து இந்த அந்த பாக்ஸ் என்னோட இருக்குல்ல, என்னோட பொக்கிஷம் அடுக்கிட்டு இருக்கேன் மாமா. ஓகே மாமா, என்கிட்ட நேவி ப்ளூ கலர் இல்ல மாமா தோடு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேபி பிங்க்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. அப்புறம் வந்து இது லைட் கிரீன் கலர்ல என்கிட்ட தோடு இல்ல மாமா. ஓஹோ, அப்பா அப்ப இது அப்பா இவ்வளோ வச்சுக்கிட்டு இது இல்ல அது இல்லன்னு சொல்றியே, இது இருக்கு அது இருக்குன்னு சொல்றியா நீ? கிரீன் கலர்ல ரெண்டு இருக்கு. அடி பாவி, இவ்வளோ வச்சு நீ என்ன பண்ண போற? கண்டிப்பா ஒரே நாள் காலையில போட முடியாது மாமா. ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு போட்டுக்கலாம். சொல்லுங்க அவன். இந்த கலர்ல கண்டுபிடிச்சிட்டேன். ரெட் கலர் கண்டுபிடிச்சாராம்பா. வைமா. குட் ஜாப் கவன். சரி, உங்களுக்காக ஒண்ணு காட்டுறேன் மாமா. நான் இது வரைக்கும் காதுல போடாத ஒரு கம்பல் காட்டுறேன். காதுல இவ்வளவு நாள் காதுல போடாம வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்க நீ. இங்க பாருங்க, இது வாங்கி வச்சு 2 வருஷம் ஆகுது மாமா. ஆனா ஒரு வருஷம் ஆகுது. நான் காதுல போடல. இது இதெல்லாம் காதுல போடுவ நீ? இல்ல மாமா, நான் வந்து சின்னதா இருக்கும்னு நினைச்சு ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனா இது இவ்வளவு பெருசா இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. உன் சைஸுக்கே இது இவ்வளவு பெருசா இருக்கு. ஈவினிங் வந்து இந்த பம்கின் பை வாங்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஸோ அதனால் அந்த பையை வந்து இன்றைக்கி குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்துச்சு அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ஃப்ரீஸாக இருக்கணுமா, 12 மினிட்ஸ் வந்து 350 டிகிரி ஹீட்டில் வந்து வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை வாங்கி குக் பண்ணுறது. ஸ்கூலில் வந்து கொடுப்பாங்க இல்லையா, இங்கே வந்து ஃபண்டு
இது பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இதில் வாங்கினது, இது ஸ்கூலில் வாங்கினது தான். ஸோ ஓகே, இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அவனை வந்து 350 டிகிரிக்கு வந்து சூடு பண்ணிக்கலாம். இன்னும் அதை வந்து பிரிச்சுட்டு பார்க்கலாம். ஆனால் அது வந்து நல்லாவே வந்து ஃப்ரீசரில் வந்து 12 ஹவர்ஸாவது வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ அவன் நல்லா வந்து சூடாகட்டும். அவனில் இருந்த பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சைடில் இன்றைக்கி முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தாங்க. ஸோ அந்த வேலை தான் இன்றைக்கி மெயின் வேலையாக இருந்துச்சு. ஏன்னா இதை வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால் பர்ஃபெக்டாக எடுத்து வைக்கணும். ஸோ கபிலன் வந்து நல்லாவே எனக்கு ஹெல்ப் பண்ணால். கவன் இல்லாதப்போ தான் இதை பண்ண முடியும். ஏன்னா டபக்குன்னு பிச்சிருவாங்க, 2-3 இது வேஸ்ட் ஆகிடுச்சு. கவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ரூமில் வந்து விளையாண்டுட்டுருக்கான். ஸோ அவன் விளையாண்டுட்டு வர அந்த கேப்புக்குள்ளார நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடணும். அப்பப்போ நம்ம வந்து எட்டி பார்க்காமே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு வெளில வந்துடுவான். அதனால் அப்பப்போ வந்து வெளில வந்து அவனை வந்து பார்க்குறது, அப்படி வெளில வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஸோ அவன் வரத்துக்குள்ளார நம்ம எல்லாத்தையுமே கழட்டிடலாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பம்ப்கின் பையை வந்து அந்த ரேப்பர் வந்து பிரிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வந்து 15 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து இது ரொம்ப சுடுமோ, ரொம்ப சூடாக சாப்பிடணுமோ என்னமோ, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இது இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க, ஆனால் நான் ரொம்ப சாப்பிட்டதே இல்லை. ஸோ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அலாரம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளார இந்த பக்கம் அவங்களும் வந்துட்டாங்க கொஞ்சம் ஒயரெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக. ஏன்னா இதை வந்து மரத்தை கழட்டுறதுக்கு வந்து அவங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் அதை பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக வேறு எடுத்து ரிமூவ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக மரத்தை வந்து எடுத்தாச்சுங்க. அந்த மரத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த இடமே வீடே ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு திரும்பி அதே மாதிரியே ஒட்டி அந்த பாக்ஸ் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்மளோட பம்ப்கின் பயிர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் பயங்கர சூடும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படிலாம் நாங்கள் எடுத்தோம். பட் அது அந்தளவுக்குலாம் சுடலைங்க. அது என்னென்னா அந்த சூடாக கொடுக்குது நமக்கு. சூடானா 12 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் இல்லையா, அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது அப்படியே எடுத்து ரெடி டு ஈட் அப்படியே உடனே சாப்பிட்லாம். இப்போ அது அந்த கிறிஸ்பு ஏரியாஸ் மட்டும்தான் லைட்டாக சுவாமாக இருக்கும். உள்ளே வந்து நல்லாவே சாப்பிட்ற மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதை தான் தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது எங்கடா சுடுது, இது ஏன்டா சுடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, பம்ப்கின் பை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ற வேலை தாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சால் கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த பசங்க 2 பேரும் பயங்கர கிராங்கியாக இருக்கானுங்க, பசி வந்துடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ அதை கட் பண்ணி கொடுக்கணும். அதான் என்னுடைய மெயின் வேலை. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. Awesome. Your peanut burfi. This is peanut burfi. Oh, rice ball, huh? Rice ball, You love it? yes. Rice ball, திரும்பி அம்மா ஆர்டர் பண்ணிடுறேன். அந்த பக்கம் ஒன்று எடுத்து ஒளி வச்சிருக்கேன், அது என்னடா? அது என்னப்பா? What is that? இன்னொரு ரைஸ் பாலா? ஓகே, இன்னொரு பீனட் இருக்கியா? Yeah, here it is. 4 rice balls பா. அம்மா உனக்கு 4 rice balls வாங்கிருக்காங்க. உரதால் 4 lbs 2. நீ உரதால் 4 lbs 2. உரதால் 1. Not that. அது என்னது? கவன் நீ கையில் வச்சிருக்கிறது என்னது? 4 lbs 2 சொன்னாயா? 4 lbs. அது 4 LB தான் ஒரு பாக்கெட். இன்னொன்று இருக்கும் பாருங்க. Only one packet is there. நல்லா பாருங்க. Oh yeah, 2. Yes, 2 dal. And what else? 2 dal, 4 lbs 1. This is 2 dal. This is 2 dal. This is 2 dal. And then This is moong dal, 4 lbs 1. And then kuttiyanam rice. Kuttiyanam rice. அது இல்லை. Kuttiyanam rice. This one. Kuttiyanam rice, 2 lbs 1. And then little millet 4 lbs. Little millet. Little millet, yes, this one. Little millet 4 lbs 1.
அப்படியே தமிழ்ல சொல்லலாம்ல அது என்னன்னு சொல்லிட்டேன். And then multi-millet instant noodles. Multi-millet instant noodles. One. What is that? நூடுல்ஸ் பாக்கெட் நிறைய இருக்கும்பா. One. Foxtel millet instant noodles. Foxtel instant noodles. One. Multi-millet instant. Oh, different millet. ஆமா எல்லாமே ஒன்னு Samba சம்பா wheat. Little millet instant noodles. Bernard millet. Jowar millet. Multi-millet instant noodles. Pearl millet. Finger millet instant noodles. Wow. ஃபிங்கர் மில்லட்னா இதுதானே மாமா? ராகி தானே? So one, two, three. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 are there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, and 9. And curry leaves amla powder 1. Curry leaves amla powder 1. And moringa amla powder. Yes, that's it. Total items 25. 25 கவுண்ட் பண்ணிட்டீங்களா? Yes. அடுத்து இந்துஸ் ஃபுட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோங்க, அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் இதெல்லாம் எடுத்து வைக்கிற வேலை தான். என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரைஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நமக்கு பக்கத்தில் இவ்வளோ தூரம் கிடைக்கிது அப்படின்னும் போது ஈவன் அவங்க $50 மேலே ஆர்டர் பண்ணால் ஷிப்பிங் சார்ஜ் கூட இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு அவங்க சைட்டில். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டோரில் வாங்குகிற அதே ப்ரைஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் எல்லாம் கூட எதுவுமே அதிகமாக இல்லை. குவாலிட்டி நல்லா இருக்கும்போது தாராளமாக வாங்கலாங்க. ஹெல்த்தை விட வேறு என்ன முக்கியமாக இருக்க போது சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.